ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। So anybody know this in Tamil? Or Tamil, anybody know this in Tamil? எல்லாருக்கும் தமிழ் ஓகேவா? டாக்டர் கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணன் பிரபு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க குடும்பத்தா இருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இங்க வந்திருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக ஒரு தடவை கூட பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ வெரி மச். நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி உள்ளவங்க சௌகரியம் ஃப்ரண்ட்ல முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். யா ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா. எல்லாம் முடிவாங்க. வெல்கம் சிட் ஃப்ரண்ட் சோ தட் இன்னைக்கு வர போறவங்க எல்லாம் பின்னால வருவாங்க. வெல்கம் ஃப்ரண்ட். ஓகே. சோ இந்த மாதம் வந்து தாமோதர மாதம்னு பேர் இந்த மாதத்துக்கு. இங்கிலீஷ் கேலண்டர்ல வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்றோம் இல்லையா? தமிழ் கேலண்டர்ல சித்திரை, வைகாசி, தமிழ் கேலண்டர்ல வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதிரி. அது மாதிரி வைஷ்ணவ கேலண்டர், வைணவருடைய கேலண்டர்ல கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம், ஒரு மாதத்துக்கும் பகவானுடைய லீலைகள் பேர் உண்டு. இந்த மாதத்துக்கு வந்து தாமோதர மாதம் பேர். தாம் அப்படின்னா கயிறு, உதிரம்னா வயிறு. சான்ஸ்கிரிட்ல வந்து தாம்னு சொன்னா கயிறு, உதிரம்னு சொன்னா வயிறு. யசோதாமா வந்து கிருஷ்ணரை கயிற்றால கட்டினதுனால அவருக்கு தாமோதரன் பேர். யசோதாமா வந்து பகவான் கிருஷ்ணரை கயிற்றால கட்டினதுனால அவருக்கு தாமோதரன் பேர். கிருஷ்ணருக்கு வந்து 1000 பேர். பகவான் கிருஷ்ணருக்கு 1000 நாமங்கள். கேசவன், கேசி என்ற அசுரனை வதம் செய்தவர். மாதவன், லட்சுமியின் கணவர். மதுசூதனன், மது என்ற அரக்கரை வதம் செய்தவன். அப்புறம் ரிஷிகேஷா, புலன்களின் எஜமானன். வாசுதேவா, வசுதேவருக்கு குழந்தையா பிறந்தால் வாசுதேவன். அது மாதிரி தாமோதரன், அன்னை யசோதா வந்து கிருஷ்ணரை உரல்ல கட்டி வச்சதுனால தாமோதரன் பேர். அதனால கடவுளை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். கடவுள் குழந்தையெல்லாம் வருவாரு. கடவுள் வந்து குழந்தையா வருவாரா? கடவுளுக்கு அப்பா அம்மா உண்டா? இந்த மாதிரிலாம் கேள்வி. எங்கேயாவது சத்சங்கத்துல போய் இந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம் பேசும்போது, குறிப்பா பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்ற இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் நானேன்னு சொல்ற. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் பகவான் கிருஷ்ணன் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தந்தையாக இருக்கும்போது அவருக்கு ஏது தந்தை?
எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமா அவர் இருக்கிறதுனால அவருக்கு எது தாய்? அப்போ கடவுள் கடவுள் சொல்லும்போது அவர் ஆதி அந்தமற்றவர். கடவுள் சொன்னா அவரை ஆதி அந்தமற்றவர் சொல்லலாம். அந்த ஆதி அந்தமற்ற பகவானுக்கு ஒரு தந்தை ஒரு தாய், ஒரு தந்தை ஒரு தாய்ல 2 தந்தை 2 தாய். கிருஷ்ணாவுக்கு 2 தந்தை 2 தாய். யார் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணாஸ் ஃபாதர் அண்ட் மதர் உங்களுக்கு தெரியுமா? கேட்டிருக்கீங்களா நீங்க? நான் மட்டும் பேசினா போர் அடிக்கும். கிருஷ்ணருக்கு 2 அப்பா அம்மா உண்டு. யாரு? வசுதேவர் தேவகி. கிருஷ்ணா வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை வந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா வந்தார். அதுக்கப்புறம் நந்தகோபர் யசோதா அவங்க வீட்டுல தான் வளர்ந்தார். கிருஷ்ணர் பிறந்தது வசுதேவருக்கும் தேவிக்கும், அவர் வளர்ந்தது நந்தகோபர் வீட்டுல, கோகுலத்துல நந்த மகாராஜ் அந்த நந்தகோபர் வீட்டுல தான். அதான் ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க, நந்தகோப குமாராய யசோதை இளஞ்சிங்கம். சோ குந்தி ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ ஹரே கிருஷ்ணா. சோ கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருக்கீங்களா? முன்னாடி வந்துங்க, சேர் எடுத்து முன்னாடி வந்துருங்க பிளீஸ். ஒரு 1/2 hour அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம். நான் என்னைக்கா ஒரு நாள் வருவேன், நான் பேசிட்டு போயிடுறேன். நீங்க எல்லாம் இங்கே இருக்க போறீங்க, எப்பெல்லாம் நீங்க பேசிக்கலாம். தேங்க்யூ. ஒரு 1/2 hour. ஓகே. அவர் யசோதாமாவுக்கும் வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா வந்தார். எவ்வளவு பேர் மதுரா போயிருக்கீங்க? மதுரா, பிருந்தாவன். மதுரால கிருஷ்ணர் பிறந்த ஜெயில் இன்னும் இருக்கு. அது மாதிரி பிருந்தாவன்ல யசோதாமா கிருஷ்ணர் உருளை கட்டி வச்ச இடம், அந்த இடம் இருக்கு. அப்புறம் கோவர்தனகிரி, கிருஷ்ணன் கோவர்தன மலைய உடையா பிடிச்ச அந்த இடம் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டார், அந்த இடம் இருக்கு. எல்லா இடங்களும் இப்போ இருக்கு, போனா பார்க்கலாம். பிருந்தாவனை சுற்றி கிருஷ்ணர் லீலை பண்ண இடங்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியில இருந்த போது லீலை பண்ண அந்த இடம் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். பிருந்தாவன், கோவர்தனம், யமுனா, மதுரா, துவாரகா எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு சேம் பிளேஸ், அதே இடம் அப்படியே இருக்கு. அப்போ கடவுள் தான் எல்லாரும் படிக்கிறாங்க. அது ஒரு குழந்தை மாதிரி நடிச்சுட்டு இருக்கு. எப்படி ஒரு நாடக, ஒரு டிராமால, ஒரு சினிமால ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணும்போது ஒரு வேஷம் போட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் வேஷம் போட்டிருக்கும் போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. வேஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடடா இவரா நமக்கு தெரிஞ்சவராச்சே அப்படின்னு இல்லையா? ரொம்ப வேஷம் போட்டதுனால யாரும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க மேக்கப் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க மேக்கப் போட்டாதான் இந்த ஹீரோயின் தெரியும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவளை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ கிருஷ்ணா அவர் முழுமுதற் கடவுள். அவர் குழந்தையா இருந்தாலும் அவர் பகவான் நிரூபிச்சிருக்காரு நிறைய இடங்கள்ல. அவர் ஏன் குழந்தையா வரணும்? அப்போ இந்த கடவுள் சொல்லும் போது இன்னைக்கு நிறைய சந்தேகம், குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இந்தியாவில் கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டமே, ஒரு கட்சியை வச்சிருக்காங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலுமே கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சி இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் மேல நிறைய பேர் சந்தேகம். கடவுள் இருக்காரா இல்லையா? அதுல ஒரு பைத்தியம் சொல்லுது கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. அவன் பைத்தியம்
அவன் பேசுறது யாருக்கும் புரியாது. அதை பார்த்துட்டு இருக்கிறோம் பைத்தியங்கள். அவன் என்ன சொல்றான், கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லணும். கடவுள் இருக்கா இல்லையா, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. இந்த மாதிரி பைத்தியங்களா நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய பார்க்கலாம். அப்ப கடவுள் பற்றி சொல்லும் போது அங்க வெளியில வச்சுக்கோங்க. கடவுளை பற்றி சொல்லும் போது நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாதவனால கடவுளை உணர முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்களால கடவுளை உணர முடியாது. நம்பிக்கை இருக்கிறவங்க தான் கடவுளை உணர முடியும். அப்ப கடவுளை உணரணும்னு சொன்னா, நான் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த உலகத்துல நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன், PhD பண்ணிருக்கேன், இந்த குவாலிபிகேஷன் வச்சு உணரலாமா? முடியாது. எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு, இதை வச்சு உணர முடியுமா? முடியாது. நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், இதை வச்சு உணர முடியுமா? முடியாது. எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், இதை வச்சு உணர முடியுமா? முடியாது. நான் வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன், இதை வச்சு உணர முடியுமா? முடியாது. கற்பனை பண்ணிட்டே போனா உணரலாமா? முடியாது. ஆராய்ச்சி பண்ணி உணரலாமா? முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்பிக்கை, கடவுள் இருக்காரு. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அதுல தெரியும் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி வந்து கிருஷ்ண பக்தர், கடவுள் மேல நம்பிக்கையுள்ள ஒரு பக்தர். இந்த ராஜா வந்து என்ன செஞ்சாலும் இந்த மந்திரி என்ன சொல்வாரு, எல்லாம் கிருஷ்ணருடைய கருணைன்னு சொல்லுவாரு. என்ன நடந்தாலும் அவர் என்ன செஞ்சாலும் கிருஷ்ணாவுடைய கருணை. இது கொடுங்க ஒரு நிமிஷம். தேங்க்யூ. அது கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். சோ வந்து இந்த மந்திரி வந்து என்ன சொன்னாலும், அந்த ராஜா வந்து என்ன சொன்னாலும் இந்த மந்திரி என்ன சொல்வார், எல்லாம் கிருஷ்ணருடைய கருணை. இந்த ராஜா வந்து பக்கத்து நாட்டு ராஜா கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன், அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிட்டேன். உடனே மந்திரி சொன்னார், இது கிருஷ்ணாவுடைய கருணை. அதுக்கப்புறம் இந்த ராஜாவுக்கு நிறைய பேர் கிடைச்சது, அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை. புகழ் கிடைச்சது, கிருஷ்ணாவுடைய கருணை. எது கிடைச்சாலும் இந்த ராஜாவுக்கு இந்த மந்திரி என்ன சொல்லுவாரு, கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. இப்படி என்ன ஆயிடுச்சு, இந்த ராஜாவுக்கு என்ன நடந்தாலும் அந்த கிருஷ்ண பக்தி இருக்கிற மந்திரி வந்து சொல்லுவாரு, எல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை. ஒரு நாள் ராஜா வந்து காட்டுல ஏதோ வேட்டையாட போன, அப்போ ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்து நடந்து ராஜாவுடைய கட்டை விரல் வந்து துண்டாயிடுச்சு. கட்டை விரல் இருக்கு இல்லையா, அது வந்து துண்டாயிடுச்சு, கட்டாயிடுச்சு. அவரால் அம்பு போட முடியாது, வில்லெல்லாம் பிடிக்க முடியாது, விரல் கட்டாயிடுச்சு. இந்த ராஜாவுக்கு ஒரே வேதனை. அவர் வந்து கட்ட விரல் துண்டாயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்காரு. அப்ப இந்த மந்திரி வந்து ராஜாவை சமாதானப்படுத்துறாரு. இந்த ராஜா என்ன சொல்றாரு, மந்திரி, நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, நான் யாரும் ஏமாத்தல, பொய் சொல்லல, திருடல, தப்பு பண்ணல, பாவம் செய்யல. ஆமா அரசே, நீங்க ரொம்ப நல்லவரு, நிறைய நன்மை பண்ணிருக்கீங்க, நிறைய தானம் பண்ணிருக்கீங்க, நிறைய தர்மம் பண்ணிருக்கீங்க, நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. எல்லாம் கிருஷ்ணருடைய கருணை, எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை. நீங்க கிருஷ்ணருடைய கருணையில தான் நிறைய தானம் பண்ண முடிச்சது, நிறைய தர்மம் பண்ண முடிச்சது, நிறைய புண்ணியம் பண்ண முடிச்சது. நீங்க கிருஷ்ணருடைய கருணையில ராஜாவா இருக்கீங்க. அப்ப ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்து, அப்பயே கடவுள் இப்படி என்ன பண்ணிட்டாரு, நான் இவ்வளவு நல்லவனா இருந்திருக்கேன், என் கட்டவரில் கடவுள் உடைச்சிட்டாரு, இனி வளரவா போகுது, நகை வளரும் வெட்டிக்கலாம் இல்லையா, நகை கட்டாயிடுச்சுன்னா வளர்ந்துரும், விரலே கட்டாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த ராஜா சொல்றாரு, நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன், கடவுளே அப்படி பண்ணாரு, இந்த கட்டவரில் கட்டாயிடுச்சு, நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணல. சில நேரம் வந்து இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரும்போது பக்தர்கள்லாம் கேட்பாங்க, பிரபு நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம், நாம ஜபம் செய்யறோம், எவ்வளவு பேர் சாண்டிங் பண்றீங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம், நாம ஜபம் பண்றவங்க கை தூக்குங்க, ஜபம் செய்யறவங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க, முதல் தடவை வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
நீங்க எல்லாருமே பகவானுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ராம ராம ஹரே. உங்களுக்கு போகும்போது இந்த ஜப யோகா அப்படின்னு சொல்லி தரும். ஜபா மெடிடேஷன் இது பண்ணா இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்ங்கிறது இந்த கன்க்ளூஷன் வரும் இல்லையா, ஒரு முடிவு வரும் இல்ல, அது நம்ம ஃபைனலா பார்க்கலாம். இந்த சத்சங்கம் முடியும் போது தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இந்த ராஜா சொன்னாரு, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, நான் யாரும் ஏமாத்தினதில்லை, நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியே கடவுள் இப்படி பண்ணாரு இல்லையா, அதுதான் பேசிட்டு இருந்தோம். சில நேரம் பக்தர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க, பிரபு நீங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண சொன்னீங்க, நாங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். பகவத்கீதை படிக்க சொன்னீங்க, பகவத்கீதை படிக்கிறோம். ஏகாதசி விரதம் இருக்க சொன்னீங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறோம். யாரும் ஏமாத்துறது இல்ல, பொய் சொல்லல, நேர்மையா வாழ்றோம். அப்பயே எங்களுக்கு கஷ்டம் வருது. அப்படியே எங்களுக்கு கஷ்டம் வருது. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, பிற உயிர்களை கொண்டு சாப்பிடுறவங்க, பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நேர்மையா வாழ்றவங்களுக்கே எவ்வளவு சோதனை அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம லாஸ்ட்ல பதில் பார்க்கலாம். இது என்னாச்சு, இந்த ராஜா கட்டவர்கள் துண்டாகி கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. வலி தாங்க முடியல. வைத்தியர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்ணி கட்டு போட்டு விட்டுருக்காரு டாக்டர். ராஜாவுக்கு வேதனை. இந்த மந்திரிட்ட அழுது புழம்புற, இந்த மாதிரி கடவுளை நாக்கிட்டாரு. நீ எல்லாம் சொல்லுவேன், ஓ மந்திரி நீ எப்பவும் சொல்லுவேன், எல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. எனக்கு ராஜ்யம் கிடைச்சது, பேர் கிடைச்சது, புகழ் கிடைச்சது, எல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை. பாரு என் கட்டவர்கள் போயிடுச்சு. அதுக்கு மந்திரி சொன்னாரு, கிருஷ்ணாவுடைய கருணைன்னு. இந்த கட்டவர்கள் கட்டானது, கட்டவர்கள் துண்டானது கிருஷ்ணாவுடைய கருணை. ராஜா கோவம், என்ன துணிச்சல் இருந்தா அவனுக்கு, எனக்கு கட்டவர்கள் துண்டாகி போய் நான் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருப்பேன், நீ கிருஷ்ணருடைய கருணைன்னு சொல்ற. எனக்கு கை விரல் போனது கிருஷ்ணருடைய கருணையா? உனக்கு எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு கொழுப்பு உனக்கு, எவ்வளவு திமிரு உனக்கு, என்ன துணிச்சல் உனக்கு. என் முன்னாடி நான் விரல் துண்டாகி அழுதுட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ கிருஷ்ணருடைய கருணைன்னு சொல்ற. யாருங்க இந்த மந்திரியாரை பாதாள சிறையில் போடுங்க இல்லையா? அவருக்கு நல்லதெல்லாம் நடந்துட்டு இருந்த போது ராஜா எல்லாம் சந்தோஷமா எழுதிக்கிட்டு இல்லையா? ராஜாவுக்கு பேர் வந்தது, கிருஷ்ணருடைய கருணையினாரு, பேசாம இருந்த. ராஜாவுக்கு புகழ் வந்தது, கிருஷ்ணருடைய கருணையினாரு, பேசாம இருந்த. எல்லா பேர், புகழ், பதவி, செல்வம் என்ன கிடைச்சாலும் கிருஷ்ணருடைய கருணையினாலும் சந்தோஷமா இருந்தாரு. இப்ப துக்கம் வந்துருச்சு ராஜாவுக்கு, கடவுளுடைய கருணைனா பொறுத்துக்க முடியல. என்ன பண்ணிட்டாரு, மந்திரியாரே, சேனாதிபதிகளே, காவலாளிகளே, இந்த மந்திரி சிறையில் அடைங்கள். மந்திரி சொன்னாரு, இதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை. இந்த மந்திரி என்ன சொல்றாரு, இதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை. இவன் பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு. ஹரே கிருஷ்ணா பக்தரை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க போல இருக்கு. எப்ப பாரு பேக் வச்சுக்கிட்டே கையில ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளி உலகம் பார்த்து இவங்க பைத்தியமா இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல யாராவது எது மேலேயாவது பைத்தியமா இருப்பாங்க. கரெக்டா? ஒண்ணு சினிமா நடிகர் மேல பைத்தியமா இருப்பாங்க, இல்ல சினிமா நடிகர் மேல பைத்தியமா இருப்பாங்க, இல்ல விளையாட்டு வீரர்கள் மேல பைத்தியமா இருப்பாங்க, இல்ல போன்லயே பைத்தியமா இருப்பாங்க. இப்ப அதுதான் அதிகமா இருக்கு. சிலர் போன்ல பைத்தியமா இருப்பாங்க, சிலர் பதவி வேணும்னு பைத்தியமா அலைவாங்க, சிலருக்கு பேர் வேணும்னு பைத்தியமா இருப்பாங்க, சிலருக்கு புகழ் வேணும்னு பைத்தியமா இருப்பாங்க. இப்படி இந்த உலகத்துல யாராவது யாரோ ஒரு விதத்துல ஏதோ விதத்துல பைத்தியமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணர் மேல பைத்தியமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படி பார்த்தா கிருஷ்ணர் மேல பைத்தியமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மந்திரியை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ராஜா என்ன பண்ணாரு, இந்த மந்திரி சொன்னாரு, நான் கட்டவர்கள் துண்டாகி கவலைப்பட்டு இருக்கேன், கிருஷ்ணருடைய கருணைன்னு சொல்றேன், இப்படி ஜெயில போடுங்க. அந்த மந்திரி ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து அதுவும் கிருஷ்ணருடைய கருணை நினைச்சிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இன்னொரு ஆள் இருந்து, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னை எப்படா போவா திண்ணை எப்படா காலியா இருக்கும். இந்த மந்திரி இந்த மந்திரி மேல பொறாமையுள்ள இன்னொரு நபர் இருந்தார் அந்த ஊர்ல.
எப்படா இந்த மந்திரிக்கு ஏதாவது குறை சொல்லி அவனுக்கு குற்றம் சொல்லி ராஜா கிட்ட இருந்து அவனோட வெளியே தள்ளிட்டு அந்த பதவிக்கு நான் வந்துடணும் அப்படின்னு ஒரு மந்திரி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, 15 minutes கேட்டு இருக்கீங்களா? ஒரு ஹியரிங். சோ இந்த மந்திரி வந்து ஜெயில போட்டாங்க இல்லையா? அப்போ வந்து இந்த பொறாமை பிடிச்ச ஒரு ஆள் இருந்தார். இந்த மந்திரிக்கு மேல பொறாமை. இவன் ராஜா கூடயே போறான் வரான், அரண்மனையில் இருக்கான், நல்ல வசதியா இருக்கான், நல்லா சாப்பிடுறான், நல்ல உத்தியோகம், எனக்கு அந்த வேலை கிடைக்கலையே, அதனால ஏதாவது பண்ணி இந்த மந்திரியை வெளியில தள்ளணும்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு வசதியா போச்சு, ராஜாவே பிடிச்சி மந்திரி ஜெயில போட்டார். இப்ப இவர் வந்தாரு, வெரி குட் ராஜா, நீங்க ரொம்ப நல்லது பண்ணீங்க. அவனுக்கு என்ன துணிச்சல் பாருங்க, நீங்க கட்டவர்கள் கட்ட இருக்கீங்க, கிருஷ்ணருடைய கருணைன்னு சொல்றான், நல்ல தண்டனை கொடுத்தீங்க அவனுக்கு. சரி, இப்ப உங்களுக்கு மந்திரி வேணுமே, நான் உங்களுக்கு ஆலோசகனா இருக்கேன். ஓ, ரொம்ப சந்தோஷமானு வச்சுட்டார். இந்த மந்திரியை கூப்பிட்டு அவனுக்கு பதவி கொடுத்துட்டாரு. யாரு? இந்த பொறாமக்காரன். இந்த பொறாமக்காரனுக்கு அந்த மந்திரியோட பதவி கொடுத்துட்டாரு. அந்த பழைய மந்திரி ஜெயிலுக்குள்ள இருக்காரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பைத்தியம் எல்லாம் கிருஷ்ணருடைய கருணை சொல்லிட்டு இருந்தது, அது ஒழிஞ்சது. இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு சான்ஸ் வந்தாச்சு. I am the minister now. I am the minister. Everybody worshipping me, everybody glorifying me, everybody make salute. Oh, மினிஸ்டரே, மந்திரியாரே, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பதவி கிடைச்சாச்சு, பேர் கிடைச்சாச்சு, புகழ் வந்துருச்சு, எல்லாரும் வழிபடுறாங்க. இந்த பாரு மந்திரியார் போறான்னு சொல்றாங்க, சல்யூட் போடுறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷம். ராஜாவோட லைஃப் போயிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜா திரும்பி காட்டுக்கு போறாரு, இந்த மந்திரி கூட்டிட்டு வேட்டையாடுறது. என்ன பண்ணாரு? இந்த மந்திரி கூட்டிட்டு ராஜா வந்து காட்டுல வேட்டையாட போனாரு. வேட்டையாட போற இடத்துல இந்த கொள்ளை கூட்டக்காரர் இருப்பான். அவன் இந்த ராஜாவையும் மந்திரியும் பிடிச்சிட்டான். கொள்ளை அடிக்கிறவங்க அன்னைக்கு வந்து காட்டுல வந்து வழிப்பறி பண்றவங்களா இருக்காங்க. யாராவது வந்து கல்யாணம் பண்ணி வண்டியில வந்து சீர்வரிசையில எடுத்துட்டு போவாங்க, தங்கம் வெள்ளி இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் பணம் வியாபாரம் பண்ணிட்டு பணம் எடுத்துட்டு போவாங்க. அது வழிப்பறி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அன்னைக்கு. அது வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி, இன்னைக்கு இந்தியாவில் எல்லா பக்கம் இங்க ஒரு பவுன் எவ்வளவு தங்கம், ஒரு பவுன் இந்தியாவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ₹1,00,000 வரும். 540 வெள்ளி. இங்க யாருக்குறைய 1 lakh பக்கம் வருதா? இந்தியாவில் வந்து 1 lakh. ஒரு இல்ல நான் கேட்கறது 1 பவுன், ஒரு பவுன் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து thousands of rupees, லட்சக்கணக்கான ஒரு பவுன். அப்போ இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி தகவல் எடுத்துன்னு போவாங்க, வழிப்பறி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து வழிப்பறி பண்றதுக்கு தேவையில்லை, கவர்மெண்டே பண்ணிடுறாங்க. அங்கங்க டோல் பூத் வச்சிருக்காங்க, நீங்க போகும்போது பைசா கொடுத்துட்டே போகணும். நல்ல வேலை காடிக்குள்ள இதெல்லாம் எடுக்காம காடிக்கு மட்டும் டோல் பூத் வாங்கிக்கிறாங்க. சரி, இனி வேற டாபிக். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மந்திரியும் இந்த ராஜாவும் 2 பேரும் திரும்பி காட்டுல ஒரு நாள் வேட்டையாட போனாங்க. அப்ப கொள்ளை கூட்டக்காரங்க 2 பேரும் பிடிச்சிருவாங்க. இந்த கொள்ளை கூட்ட தலைவர் என்ன பண்ணுவான்னா, அவன் நரபலி கொடுப்பான். காளி, அவன் காளி வழிபட்டு இந்த காளிக்கு வந்து நரபலி கொடுப்பான். அப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எனக்கு ராஜா கிடைச்சிருக்கான், நான் காளிக்கு வந்து இப்ப பெஸ்ட் ஆஃபரிங் கொடுக்க போறேன். இந்த நாட்டுக்கே ராஜாவை நான் பலி கொடுக்கறேன்னா காளி மேல எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நான் இன்னைக்கு வந்து காளிக்கு வந்து பெஸ்ட் ஆஃபரிங் கொடுக்க போறேன். என்னைக்குமே வந்து கடவுளுக்கு வந்து நம்ம பெஸ்டா கொடுக்கணும். கடவுளுக்கு என்ன கொடுத்தாலும் நம்ம பெஸ்டா கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்லயே வேணாத கொண்டு போய் கோயில கொடுத்துட்டு வந்துருவோம். இந்தியாவில் வந்தீங்கன்னா இந்த சாமி கூட வீட்டுக்கு வேண்டாம் கொண்டு கோயில வச்சுட்டு வந்துருவாங்க. இந்த பொருள் வீட்டுக்கு வேண்டாம் கோயில கொடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிற பேசாம கோயிலுக்கு அமைச்சிருக்கோம். ஒன்னத்துக்கு ஆகாது, ஒன்னத்துக்கு உதவாதான் கோயிலே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிறதுல பெஸ்ட் வந்து கோயில். ஏன்னா ஒரு காலத்துல கோயில் இல்லாத வீட்டுல குடி போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனி இல்லாத ஊர்ல குடி போகாதுன்னு சொல்றாங்க. அப்படியே தலையில மாறிடுச்சு. அவங்கள என்ன சொல்றாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க, வாட் இஸ் வர்ஷிப்பபிள்.
நல்ல நாய் மாதிரி கழுது மாதிரி ஒழிச்சுட்டே இருக்கோம், கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். அப்ப கிருஷ்ணர் வந்து வேலைக்கு எதிரி கிடையாது, உழைப்புக்கு எதிரி இல்ல, கழுத மாதிரி உழைக்கிறதுக்கு எதிரியா சொல்றது, தப்பு சொல்றது. அதனால கிருஷ்ணா வந்து உழைப்புக்கு எதிரின்னு சொன்னா அர்ஜுனன் சட்டை போடுன்னு சொல்லியிருக்க மாட்டார். அர்ஜுனன் ஒரு கடமையை செய்யுங்கிற, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுக்தச்ச மயற்பித மனோபுத்தி மாமே வேஷி அசம்சி. கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா நீ ஒரு சத்திரியன், உன் கடமையை செய்யணும், உன்னுடைய தொழில் என்னது போரிடுவது, ஆனா அது எனக்காக செய்யணும், என்னையே நினைச்சிட்டு போறணும். ரைட்? அப்போ நம்ம கடவுளுக்கு எது கொடுத்தாலும் அது பெஸ்டா இருக்கும், பெஸ்டா இருக்கும். லைஃப்ல எது பெஸ்டா கொடுக்கிறது கடவுளுக்கு? நம்ம வாழ்நாள் இருக்கு இல்லையா, இந்த வாழ்நாள்ல கடவுளுக்கு பெஸ்டா கொடுக்கறதுனா எதை கொடுக்கணும்? நம்முடைய யூத், நம்ம இளமை பருவம். நம்ம என்ன பண்ணுவோம்? இளமை பூரா உழைச்சு சம்பாதிச்சு எல்லாம் முடிச்சு வயசானதுக்கு அப்புறம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்னால எந்திரிக்கவே முடியல, நடக்கவே முடியல, பார்க்கவே முடியல, எங்க ராமா கோவிந்தா சொல்றது, வேற குழந்தை வேற ஆகி போவான், கிளீன் பண்ணணும், அதை வேற பாத்துக்கணும், அதனால எனக்கு டைம் இல்லை, அப்பவும் டைம் இல்லை, நேரமே இல்லை. இந்த ஒரு அடிக்கடி நாங்க வந்து சத்சங்கத்துல சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்ம மக்கள்லாம் ஒரு தாரக மந்திரம் வச்சிருக்காங்க, இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம். இது எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு சொல்லுவாங்க, ஸ்கூல்ல சேர்க்கும் போது, டேய் குழந்தை இப்ப நன்னா படிச்சா பின்னாடி நல்லா இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போது சொல்லுவாங்க, அந்த குழந்தை படிச்சு 10th ஸ்டாண்டர்ட் வரும், இப்ப நல்லா படிச்சா நல்ல குரூப் எடுக்கலாம், அவன் நல்லா படிச்சு நல்ல குரூப் எடுப்பான், இப்ப நல்ல குரூப் எடுத்தா பின்னாடி நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல காலேஜ் சேரலாம், அவரு நல்லா படிச்சு நல்ல காலேஜ் சேருவான், இப்ப நல்லா படிச்சு நல்ல காலேஜ்ல வேலை பண்ணா உனக்கு நல்ல ஃபேமிலி லைஃப் கிடைக்கும், அவனும் படிப்பான், படிச்சு காலேஜ் போய் வேலைக்கு போயிடுவான், இப்ப நல்ல வேலை பண்ணா பின்னாடி நல்லா இருக்கலாம் சொல்லுவாங்க, இப்ப நல்ல வேலை பண்ணா அவனுக்கு நல்ல மனைவி கிடைப்பா, அப்புறம் நல்ல வேலை பண்ணி நல்ல மனைவி நல்ல குடும்பம் நடத்தலாம், நல்ல குழந்தை பிறக்கும், இப்படி சொல்லி வாழ்நாள் முழுவதும் அவன் சாகர வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பான். இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம், இப்ப கஷ்டப்பட்டா அவன் லைஃபே முடிச்சு போயிடும். அதுக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லல, கடவுளை மறந்து கஷ்டப்படக்கூடாது, கடவுளை நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமே கிடையாது, துன்பமே கிடையாது. சரி, அப்ப என்ன நடந்தது? இந்த ராஜா வந்து பெஸ்ட் ஆஃபரிங், இன்னைக்கு வந்து காளி தேவிக்கு பெஸ்ட் ஆஃபரிங் கிடைச்சிருக்கு, ராஜாவை கொண்டு போய் பலிபீடத்துல உட்கார வச்சான். அந்த பூஜாரி என்ன பண்ணாரு? ராஜா மேல சந்தனம் பூசி, மஞ்சளை பூசி, இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு விட்டு, அவருக்கு வந்து ஒரு பெரிய அருவார், ஒரு பெரிய அருவா எடுத்துட்டு காளியோட மந்திரம் சொல்லி அவன் தலையை வெட்ட போற. ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே கொலை நடுங்குது, எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா, அவன் உயிரே போகுது, அவனுடைய உயிரே போகுது. பலிபீடத்தில் உட்கார்ந்துருக்கான், ராஜாவை தூக்கி பலிபீடத்தில் உட்கார வச்சு அவன் தலையை வெட்டுறதுக்கு அருவா எடுத்து இப்படி கழுத்துல கொண்டு போயிட்டான். கழுத்துக்கு மேல இப்படி அருவா இருக்கு, அந்த பூஜாரி பக்கத்துல ஒரு கட்டை விரல காணும். ஐயோ, இது பலி கொடுக்க முடியாது, இது குறைவுள்ள சரீரம், இந்த உடல்ல குறை இருக்கு, குறையுள்ள உடல் எப்படி காளிக்கு பலி கொடுக்கிறது? இந்த ராஜாவை காளிக்கு பலி கொடுக்க முடியாது, விரல் இல்ல அவனுக்கு, அதனால ராஜாவை மாத்தி வச்சிட்டாங்க. இப்ப யாரு பலி கொடுக்கணும்? என்ன இருக்கு? அந்த கொல்ல கூட்டக்காரன் சொல்றான், யாரையாவது பிடிக்கல உங்களை உட்கார வச்சிருவேன், நாங்க ஏன் பிடிக்கணும், இந்த மந்திரிக்கு அவன் உட்கார வைங்க, இந்த மந்திரியை பிடிச்சு உட்கார வைங்கன்னு அந்த பொறாமக்கார மந்திரிய காளி முன்னாடி உட்கார வச்சு அவன் தலையை வெட்டிட்டான். ராஜா உயிருக்கு பயந்தான். அந்த கொலைக்காரன் சொன்னா, ராஜா உன்னை பலி கொடுக்க மாட்டேன், நீ ஓடி போயிடு, நீ வந்து ஊருக்கு ஓடி போயிடு. ராஜா அங்க ஓட்டம் பிடிச்சவன் தான், துண்டக்கான துணிக்கான அங்க ஓட்டம் பிடிச்சவன் அரண்மனையில் வந்துதான் மூச்சே விட்டான். ஐயோ, அப்ப அரண்மனையில் உட்கார்ந்து யோசிக்கிறான், என்ன வந்து எதோ விட்டுட்டாங்க, ஏன் விட்டாங்க? இந்த விரல கட்டானதுனாலதான். அப்பதான் இந்த ஜெயில இருக்கிற மந்திரி ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கே அவன் சொன்னான், இந்த விரல் கட்டானது கிருஷ்ணனுடைய கருணை, அன்னைக்கு இந்த விரல் கட்டாவில இன்னைக்கு தலை துண்டா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு ராஜாவுக்கு மட்டும் இந்த கட்ட விரல் துண்டாவில இன்னைக்கு தலை துண்டா போயிருக்கும், உடம்பு தனியா தலை தனியா போயிருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு, அவனுக்கு வந்து ஆபத்து விரலோட போச்சு. இப்பதான் அந்த மந்திரியோட அருமை புரிஞ்சுது. நேரம் ஓடி வர, ஜெயில ஓடி வந்து
கேட்ட ஓபன் பண்ணி இந்த மந்திரியோட காலையே விழுந்துட்டாரு. மந்திரி, நீ சொன்னது கரெக்டு. அன்னைக்கே நீ சொன்ன இந்த விரல் துண்டானது கிருஷ்ணாவுடைய கருணின்னு. நான் தான் நம்பல, எனக்கு நம்பிக்கை இல்ல, கோபம் தான் வந்துச்சு. நான் உன்னை ஜெயில போட்டேன். அதை கிருஷ்ணன் உண்மை நிரூபிச்சிட்டேன். எப்படி நிரூபிச்சாரு? அன்னைக்கு மட்டும் இந்த விரல் துண்டாவில என் தலை துண்டா இருக்கும் அப்படின்னு இந்த மந்திரி காலில் விழுந்து பிரார்த்தனை பண்ற. அடுத்தது ராஜா கேட்கிறேன், எப்பா நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, நீ என்ன நடந்தாலும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ கிருஷ்ணனுடைய கருணைன்னு சொல்றேன். உன்னை போய் நான் ஜெயில போட்டு கொடுமைப்படுத்திட்டேனே, ஏன் கிருஷ்ணர் உன்னை காப்பாத்தல? அவர் கேட்கிறாரு. ராஜா வந்து இந்த மந்திரிட்டு கேட்கிறாரு, நீ இவ்வளவு பக்தி பண்ற, இவ்வளவு நல்லவனா இருக்க, யாரையும் துன்புறுத்தினது இல்ல, உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருஷ்ணனுடைய கருணை கிருஷ்ணனுடைய கருணைன்னு சொல்லுவியே, உன்னை போய் நான் ஜெயில போட்டு அன்னாகாரம் எல்லாம் பண்ணிட்டேன், ஏன் உன்னை கிருஷ்ணர் காப்பாத்தல, ஏன் உன்னை கிருஷ்ணர் கை விட்டாரு? அந்த மந்திரி சொல்றாரு, அதுவும் கிருஷ்ணனுடைய கருணைன்னு. ஏன்னா இந்த ராஜா மட்டும் இவர் ஜெயில போடலைன்னா இவரு ராஜாவோட போயிருப்பாரு, இவர் தலை போயிருக்கும், இவரோட தலை போயிருக்கும். அப்போ கிருஷ்ணர் அனுகிரகம் பண்றாரு ரெண்டு பேருக்கும். ராஜாவுக்கு ஒரு சின்ன விரல்ல வந்து கட்டாயி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். மந்திரியார தற்காலிகமா ஜெயில போட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். இப்ப என்னாச்சு, இந்த பொறாமைக்காரன் செத்து போனான். இந்த மந்திரி மேல பக்தன் மேல பொறாமை கொண்டிருந்தவன், அவன் அழியணும்னு நினைச்சவன், அவன் இறந்து போனான். இப்படி இந்த நம்பிக்கை தான் பிரதானம். நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு வியாபாரமே பண்றோம், அந்த வியாபாரம் பண்ண நம்பணும், இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கும். ஒரு கல்யாணம் பண்றவங்க அந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நம்பணும். எல்லாமே வாழ்க்கையில நம்பிக்கைங்கிற அச்சாணியை தான் சொல்லிட்டு. டாக்டர் இருக்காரு, டாக்டர் கிருஷ்ணன், அவர் ஒரு சர்ஜரிக்கு போறாரு. நான் என்னத்த போய் பழைக்கிறது, அவன் பழைக்கவா போறான்? ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ண போறவரு, நான் எல்லாம் வைத்தியம் பார்த்து பழைக்கவா போறாரு அப்படி நினைச்சிட்டு போறா, அவ்வளவுதான், அவங்க வீட்டுக்கு சொல்லிட வேண்டியதுதான். டாக்டர் என்ன சொல்றாரு, நாங்க ட்ரை பண்றோம், நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நாங்க வந்து எங்களுடைய மருத்துவத்தை வச்சு குணப்படுத்த முயற்சி பண்றோம், எல்லாத்துக்குமே கடவுள் இருக்காரு, நீங்க உங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கீங்க இல்லையா? எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. சினிமால டாக்டர் சொல்லுவாரு, கடைசியில கண்ணாடி கட்டிடுவார், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணுங்க இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்காரு. நம்பிக்கை, நம்பிக்கையை பத்தி சொல்லும் போது இன்னொரு கதை கூட ஞாபகம் வருது. இது வந்து பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார். எங்களுடைய நம்ம ஸ்தாபக ஆச்சாரி, இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரி பிரபுபாதர் ஒரு நாள் வந்து நாரத முனி வந்து பூகோளத்துக்கு வந்தார். அவர் வந்து நாரத முனிக்கு வந்து ஃப்ரீ விசா பாஸ்போர்ட் இருக்கு, அவர் எங்கனாலும் போவார். அவர் ஏன் சிங்கப்பூருக்குள்ள வந்த, ஏன் சீனாக்குள்ள வந்த, ஏன் மலேசியாக்குள்ள வந்த யாரும் கேட்க முடியாது. அவர் சிங்கப்பூர் மலேசியா இல்ல, அவர் 3 உலகத்துக்கும் போவார். தேவலோகம், கீழோகம், பூலோகம், பாதாளோகம், எங்கனாலும் போவார். அவருக்கு ஃப்ரீ பாஸ்போர்ட் இருக்கு, ஃப்ரீ விசா இருக்கு, அவர் எங்கனாலும் போவார். அவர் ஒரு நாள் பூகோளத்துக்கு வந்தார், பூலோகத்துக்கு. அப்ப வந்த போது 2 பேரை சந்திக்கிறார். ஒருத்தர் வந்து ஒரு விஷ்ணு கோயில்ல பூஜை பண்ற ஒரு பூஜை, விஷ்ணுவுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செஞ்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அவருக்கு உணவு பிரசாதம் கொடுக்கிற ஒரு பிராமணன். அந்த பிராமணனை சந்திக்கிறார். அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரத்துல ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளர் இருக்கு. அவர் தினமும் செருப்பு தைக்கிறவர், வர போறவங்க செருப்பு தைச்சு கொடுக்கறது, செருப்பு வைக்கிறது, இந்த மாதிரி வியாபாரம். இந்த 2 பேரும் நாரதரை சந்திச்சாங்க. முதல்ல இந்த பிராமணர் கேட்டாரு, நாரதரே எங்கிருந்து வரீங்க நீங்க? அவர் சொன்ன, வைகுண்டத்திலிருந்து வரேன். ஓ, வைகுண்டத்திலிருந்து வரீங்களா? நாராயணர் எப்படி இருக்காரு? நாராயணர் என்ன பண்றாரு? நாராயணர் இஸ் வெரி ஹாப்பி, நல்லா இருக்காரு. பாருங்க, பகவான் வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்காரு, நான் இந்த பூமியில கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த உடம்பு எடுத்து கஷ்டம் இல்லையா? இந்த உடம்பு எடுத்து எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றோம், கை தூக்குங்க. இந்த உடம்புனால எனக்கு துக்கமே கிடையாது, ஒரே சந்தோஷம் தான் இல்லையா? யாருமே கை தூக்கல. பிறக்கும் போது அழுறாங்க, நோய் வந்தாலும் அழுவாங்க, வயோதிகமான அழுவாங்க, உடலை விடும் போது அழுவாங்க. அப்ப எல்லாமே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜன்ம மிருத்து, ஜராவியாதி, துக்க தோஷான தர்சனம், எல்லாமே துன்பம் தான். இந்த பிராமணர் சொன்னாரு, நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு வயசாயிட்டே இருக்கு, நான் எப்போ வைகுண்டத்துக்கு வர போறேன், நீங்க நெக்ஸ்ட் நாராயண மீட் பண்ணா கேட்டு சொல்லுங்க,
நான் எப்போ வைகுண்டத்துக்கு வர போறேன். ஓ டெஃபினட்டா கட்டாயம் சொல்றேன், நான் நாராயணன் சந்திச்சா இந்த பிராமணர் எப்போ உங்ககிட்ட வர போறாருன்னு கேட்டு சொல்றேன். அப்புறம் கோயில்ல பகவானை தரிசனம் பண்ணிட்டு அவர் கோயில்ல பகவான் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு அப்படி நடந்து வரும்போது அது செருப்பு தைக்கிறவர் பாக்குறாரு. சாதாரண ஒரு லேபர், ஒரு தொழிலாளி. அவரு பார்த்தாரு. அவரு நாரதன் சொல்றாரு, ஓ நாரத முனி, உங்களை பார்த்தது நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். நீங்க எங்க இருந்து வரீங்க, எங்க இருந்து வரீங்க? அப்ப அவர் சொன்னாரு, அங்க இது யாரும் புக் பண்ணிருக்காங்களா இந்த இடம்? புக்கிங் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கா? வாங்க. யா, தேங்க்யூ. சோ என்ன ஆயிடுச்சு, இந்த செருப்பு தைக்கிறவர் கேட்டாரு, நாரத முனி நீங்க எங்க இருந்து வரீங்க? அவர் சொன்ன வைகுண்டத்திலிருந்து வரேன்னு சொன்னார். ஓ, நீங்க அப்ப நாராயணன் பார்த்திருப்பீங்களே? ஆமாமா, நாராயணன் இருக்காருங்க. சரி, ஹாப்பி. சரி, நான் பாருங்க இந்த தொழில் பண்ணி கஷ்டப்படுறேன். இந்த மரத்துக்கடி தான் உட்கார்ந்து இருக்கணும். மழை, வெயில், சில குளிர், ஏதோ இன்னைக்கு செருப்பு தைச்சாதான் எனக்கு வருமானம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்போ கடவுள்கிட்ட வர போறேன், நான் எப்போ நாராயணன் வர போறேன் கேட்டு சொல்லுங்க. நாரதர், ஓகே, நான் வந்து நாராயணன் மீட் பண்ணும்போது கேட்டு சொல்றேங்க. இப்ப நாரதருக்கு 2 பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கோயில்ல பூஜை பண்ற பூஜாரியும் கேட்டிருக்காரு, செருப்பு தைக்கிறவரும் கேட்டிருக்காரு. நேரம் வைகுண்டம் வந்து ரொம்ப ஈகர், ரொம்ப ஆர்வம், இது யாரு முதல்ல வர போறா, 2 பேர்ல யாரு முதல்ல வைகுண்டத்துக்கு வர போறா? அவர் பகவான் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கேட்கிறார், பகவானே நான் இன்னைக்கு 2 பேரை சந்திச்சேன்னு. ஓ வெரி குட். நாரதா, நீ யாரெல்லாம் மீட் பண்ண? நான் வந்து கோயில ஒரு பிராமணா பூஜை பண்ற ஒரு பிராமணரை பார்த்தேன், அப்புறம் ஒரு செருப்பு தைக்கிறவர் பார்த்தேன். 2 பேரும் ஒரே கேள்விதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இது 2 பேரும் நாங்க இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், எப்ப பகவான் வர போறோம்? அப்போ பகவான் இப்படி யோசிச்சு உட்கார்ந்து இருக்க. நாரதர் கேட்கிறார், கிருஷ்ணா 2 பேர்ல யாரு முதல்ல வருவா? நாரதர் நினைச்சிட்டு அந்த பிராமணர் தான் முதல்ல வர போறாரு. கிருஷ்ணர் சொன்னாரு, அந்த செருப்பு தைக்கிறவர் இந்த பிறவில என்கிட்ட வந்துடுவார், பிராமணருக்கு நிறைய பிறவி எடுக்கணும்னு சொன்னார். நாரதர் கூட ஆச்சரியமா போயிடுது. என்னது, செருப்பு தைக்கிறவரு ரோட்ல உட்காந்து செருப்பு தைக்கிறாரு, அவர் வேலை பண்றாரு, வீட்டுக்கு போறாரு, சாப்பிடுறாரு, தூங்குவாரு. எப்பயாவது நாராயணன் சொல்லுவார். காலையில வேலை திறக்கும் போது நாராயணன் சொல்லுவார், தூங்கும் போது நாராயணன் சொல்லுவார். ஏதோ சமயத்துல சொல்றேன், இந்த பிராமணர் கோயிலே சேவை பண்ணிட்டு இருக்காரு. பகவான் சொன்னாரு, இந்த பிராமணர் வரதுக்கு பல பிறவியாகும். இப்போ நாரதருக்கு குழப்பம் வந்துருச்சு, சந்தேகம் ஆயிடுச்சு. இது பகவானுக்கு புரிஞ்சு போயிடுது. சரி நாரதா, அவனுக்கு இதான சந்தேகம், அந்த பிராமணரே ரொம்ப பிறவி எடுக்கணும், இந்த செருப்பு தைக்கிறவனே இந்த பிறவிலே வந்துடுவாரு. ஆமா கிருஷ்ணா, எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. சரி நீ போய் சொல்லு, இப்ப நீ திரும்ப போ. நீ திருப்பி போனீங்கன்னா அவங்க 2 பேரும் கேட்பாங்க, வைகுண்டத்துல நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீ சொல்லு, ஊசி துவாரத்துல யானை நுழைச்சிட்டு இருக்காரு. ஊசி துவாரத்துல யானை நுழைக்கிற. எவ்வளவு பேர் ஊசியில நூல் போட்டிருக்கீங்க? அந்த ஊசியில நூல் போறதுக்கு படாத பாடுபடணும். பையன் சொல்லுவா, அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையம்மா. வீட்டுக்காரர் சொல்லுவார், எனக்கு இதான் வேலையம்மா. இந்த அம்மா கஷ்டப்பட்டு போட முடியாம எச்சையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி ஒரு வழியா போகணும். இந்த ஊசி துவாரத்துக்குள்ள நூலை நுழைக்கிறதே கஷ்டம். ஊசி துவாரத்துல நூலை நுழைக்கிறதே கஷ்டம். நாராயணன் சொல்றாரு, நான் வந்து யானையை நுழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரி, பகவான் சொன்னது ஒரு காரணம் இருக்குல்ல. இவர் திரும்ப வந்தோடனே நேர கோயில்ல போய் பகவான தரிசனம் பண்றாரு. பிராமணர் ஓடி வந்தாரு, நாரதரே நீங்க நாராயணர் பாத்தீங்களா? நாராயணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன செய்யறாரு இப்போ? நாரதர் சொன்னாரு, நாராயணர் வந்து இப்போ ஊசி துவாரத்துக்குள்ள யானையை நுழைச்சிட்டு இருக்காரு. பிராமணர் கோவம் வந்துடும், என்ன முட்டாள்தனம் இது, ஊசி துவாரத்திலேயாவது யானை நுழைக்கிறதா? ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையில அவர் பண்றாரு? இதை நீங்க நம்புறீங்க வேற, ஊசி துவாரத்துக்குள்ள யானை போகணும். போலீஸ்னஸ். இந்த முட்டாள்தனமான வேலையை நீங்க எல்லாம் நம்பலாம், என்னால நம்ப முடியாது. அது எப்படி ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைக்கிறது? வந்துட்டாரு அங்க இருந்து, ஊசி துவாரத்துக்குள்ள நாராயணன் யானை நுழைக்கிறாரு. இதான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு போயிட்டேன். சரி ஓகே, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். வெளியில வந்தாரு, செருப்பு தைக்கிற பார்த்தாரு. அவரு கேட்டாரு, நாரதரே நீங்க எங்க இருந்து, நீங்க நாராயணன் பாத்தீங்களா? நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நாராயணன் என்ன செய்யறாரு?
அப்போ அவர் சொன்னாரு, நாரதர் சொன்னாரு, பகவான் வந்து ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைச்சிட்டு இருக்காரு. அந்த செருப்பு தைக்கிறவர் அற்புதம், அற்புதம், ஆச்சரியம், அதிசயம். இதை நீ நம்புறியா? ஆமா. இத வந்து நீ நம்புறியா? ஆமா. எப்படி நம்பாம இருக்க முடியும்? அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து தினமும் செருப்பு தைக்கிறேன். அந்த இறைவன் இருக்காருல்ல, நாராயணன், அவர் முதல்ல ஒரு சின்ன விதை போட்டார். அந்த ஒரு சின்ன விதையில இவ்வளவு பெரிய மரம், நாராயணர் போட்ட சின்ன ஆழம் விதையில இவ்வளவு பெரிய ஆலமரம் நிற்கும் போது, ஒரு சின்ன விதையில நாராயணரால ஒரு சின்ன விதையில இவ்வளவு பெரிய மரத்தை நிறுத்தி இருக்கும் போது அவரால் ஏன் ஊசி துவாரத்துக்குள்ள யாரையும் நுழைக்க முடியாது? அதான் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங். அவர் நாரதர் புரிஞ்சுட்டார், ஓ இதுதான் காரணம். அப்ப அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவரு உயர்ந்த குலத்துல பிறக்கல, வேத மந்திரம் படிக்கல, சமஸ்கிருதம் தெரியாது. அவரு மலேசியால வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணல, சாப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, திஸ் புட் தஸ் புட் இங்கிலீஷ்ல பேச தெரியாது. அவர்கிட்ட வந்து நல்ல பணமும் கிடையாது, பெரிய மாளிகையும் கிடையாது, ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருக்க. அது நம்பிக்கை இருந்தது, கடவுளால அதிசயங்களை பண்ண முடியும், அற்புதங்களை பண்ண முடியும். அதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார், யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்களை பாக்குறீங்களோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறீங்களோ, அதெல்லாம் என்னுடைய ஒரு சிறிய அம்சத்தோட வெளிப்பாடுகள். பீஜமாம் சர்வபூதானா வித்தி பார்த்த சனாதன். இந்த அகிலத்தோட விதையும் நானேன்னு சொல்றார் கிருஷ்ணா. அகிலத்தோடைய விதை. அப்பேற்பட்ட கிருஷ்ணர் யசோதாமா கிட்ட உரல்ல கட்டி வச்சு அவரை மிரட்டி அவரை அழ வச்சு, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். குந்தி தேவியே பிரமிச்சு போனேன். குந்தி தேவி யார் தெரியுமா? குந்தி தேவி. குந்தி தேவி வந்து கிருஷ்ணாவுடைய ஆண்டி, பாண்டவருடைய அம்மா. குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா ஒரு முறை நீங்க ஒரு தப்பு பண்ணி அம்மா யசோதாட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஓ கிருஷ்ணா, நீங்க ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணி அம்மா யசோதாட்ட மாட்டிக்கிட்டீங்க. அப்ப யசோதா வந்து கையில பெரம்பு வச்சிருந்தாங்க. அந்த யசோதம்மா கையில இருக்கிற கம்பை பார்த்து நீங்க அழுதீங்க. நீங்க அழுது உங்க கண்ணு இப்படி கசக்குனீங்க. அப்ப கண்ணுல இருக்கிற மையெல்லாம் கரைஞ்சு உங்க கண்ணத்துல வழிஞ்சுது. இதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பயஸ்வரூபமே உங்களுக்கு கண்டு பயந்து போகும். அப்பேற்பட்ட பகவானே, நீங்க யசோதம்மா கையில இருக்கிற பெரம்பை கண்டு பயந்து போறீங்க. அண்ட சராசரிகளையும் படைத்து காத்து அருள்பாலிப்பவர், எல்லா ஜீவன்களுக்கும் ஆதாரம், சர்வகாரண காரணம், பரபிரம்மம், பரந்தாமம், புருஷோத்தமன், பரமபுருஷன், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். அந்த பகவான் வந்து யசோதாமா வீட்டுல ஒரு குழந்தையா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும். அந்த இடம் இருக்கு பிருந்தாவன்ல. அந்த இடத்துக்கு வந்து பிரம்மாண்ட காட்டுன்னு பேர். பிரம்மாண்ட காட். காட் அப்படின்னா படித்துறை. யமுனா நதிக்கு படித்துறை. யமுனா நதியில போய் குளிக்கணும், படி ஸ்டெப்ஸ்ல இறங்கி போகணும். காட் அப்படின்னா படித்துறை. பிரம்மாண்ட அப்படின்னா பிரம்மாண்டங்களையே காட்டிய படித்துறை. என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கோபர்கள்லாம் கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பசங்க கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் மண் எடுத்து வாயில போட்டார். உடனே எல்லாம் ஓடி போய் யசோதா மட்டும் சொல்லி, யசோதா யசோதா, ஓ யசோதாமா, உன் பையன் என்ன பண்ணா தெரியுமா, இன்னைக்கு மண்ணு சாப்பிட்டான். கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடி விட்டு யசோதாமா கேக்குறாங்க, கிருஷ்ணா நீ மண்ணு சாப்பிட்டியா? இல்லவே இல்லை, பொய் சொல்றாங்க. எல்லா பசங்களும் பொய் சொல்றாங்க. அப்ப யசோதா பலராம் கேக்குறாங்க. கிருஷ்ணாவுடைய அண்ணா வந்து பலராம், பலராமா நீ கிருஷ்ணா மண்ணு சாப்பிட்டானா? ஆமாமா நான் பார்த்தேன், கிருஷ்ணா மண்ணு சாப்பிட்டான். யசோதாமா கேக்குறா, ஏ கிருஷ்ணா, பலராம் சொல்றான் நீ மண்ணு சாப்பிட்டேன்னு, பலராம் பொய் சொல்றான். ஓ அப்படியா, சரி நீ வாயை தர, நீ பொய் சொல்றியா பலராம் பொய் சொல்றா பாக்கல. அப்ப கிருஷ்ணா வாயை திறந்தா அந்த குழந்தை கோபால், கோபாலுடைய குட்டி கிருஷ்ணா, பால் கோபால் தாமோதர், அந்த கிருஷ்ணனுடைய வாய் திறந்தா அந்த வாய்க்குள்ள
எண்ணற்ற பிரம்மாண்டங்களை யசோதம்மா பார்த்தா. ஒரு பிரம்மாண்டம், அண்டா மீன்ஸ் ஒரு எக்கு, ஒரு முட்டை வடிவில். ஒரு பிரம்மாண்டம் சொன்னா ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள, ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள 14 பிளானட்டரி சிஸ்டம் இருக்கு. ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 பிளானட்டரி சிஸ்டம். பூர் புவஸ் ஸ்வாஹா. நம்மளாம் பூலோகத்தில் இருக்கும் இல்லையா, இதுக்கு மேல ஒரு அப்பர் பிளானட்டரி சிஸ்டம். மேல 7 உலகம் இருக்கு, கீழே 7 உலகம் இருக்கு. பூர் புவஸ் ஸ்வாஹா. பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகா, ஜனலோகா, தபோலோகா, மகர்லோகா, சத்தியலோகா. கீழே அத்தல, பித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாதாள. இது ஒரு பேக்கேஜ். இது ஒரு பேக்கேஜ். இந்த மாதிரி innumerable universes floating on the sky. ஒரு பிரம்மாண்டம், இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 7-14 லோகம் இருக்கு. அந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்களை அது யசோதம்மா பார்க்கிற அந்த குழந்தையோட வாய்க்குள்ள, அது குழந்தை கிருஷ்ணோட வாய்க்குள்ள ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள 7-14 லோகம், அதுக்குள்ள ஒரு பூலோகம், அதுக்குள்ள ஒரு விருந்தாவனம், அதுக்குள்ள ஒரு யமுனா நதி, அந்த கரையில ஒரு கிருஷ்ணன், அந்த குழந்தையோட வாய்க்குள்ள ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள 7-14 லோகம், அதுக்குள்ள ஒரு பூலோகம், அதுக்குள்ள ஒரு விருந்தாவனம், அங்க ஒரு யமுனா நதி, அங்க ஒரு கிருஷ்ணன். அந்த குழந்தையோட வாய்க்குள்ள 7-14 லோகம், அங்க ஒரு பிரம்மாண்டம், அதுல 7-14 லோகம், அதுக்குள்ள பூலோகம், அதுக்குள்ள விருந்தாவனம், அதுக்குள்ள ஒரு யமுனா நதி, அங்க ஒரு கிருஷ்ணன். யசோதம்மா பிரமிச்சு தலை சுத்திடுது. யாரு இது? இது என் குழந்தைய நினைச்சிட்டு இருந்தேன். இத என் குழந்தைய நினைச்சிட்டு இருந்தேன். இந்த குழந்தையோட வாய்க்குள்ள அண்ட சராசரம் தெரியுது, பிரம்மாண்டங்கள்லாம் தெரியுது. பெரிய பெரிய பர்வதங்கள், தேவர்கள், தேவலோகங்கள், சமுத்திரங்கள் எல்லாம் யசோதாமா பார்த்து பிரமிச்சு போனாங்க. நான் பொய் சொல்லல, அது பாகவதத்தில் இருக்கு. இங்க எவ்வளவு பேர் வீட்டுல பாகவதம் செட் இருக்கு? பாகவதம் புக் வச்சிருக்கோம், கை தூக்குங்க. பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் டாக்டர் இருக்காரு. வெரி குட், ஹோல் செட், வெரி குட், வெரி குட். ஸோ பாகவதத்துல நாம சொல்ற கதையெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. நான் சும்மா கற்பனை பண்ணியெல்லாம் சொல்ல. இந்த கிருஷ்ணருடைய லீலைகள் பாகவதத்துல சாப்டர் சாப்டர் 90 சாப்டர், 4 புக்கு. இவ்வளவு பெரிய புக்கு கிருஷ்ணருடைய லீலை பூரா. அவர் மதுரையில பண்ண லீலைகள், துவாரகையில பண்ண லீலைகள், பிருந்தாவன்ல பண்ண லீலைகள், இது இல்லாம ராமலீலை, நரசிம்ம லீலை, வராக லீலை, வாமன லீலை, எண்ணற்ற அவதாரங்கள், அவர் லீலைகள், பிரபஞ்சத்துடைய படைப்பு, அதை பற்றி விஞ்ஞானம். பாகவதம் இஸ் சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். அதனால பாகவதம் இல்லாதவங்க பாகவதம் வாங்கிக்கும். பிகாஸ் பாகவதம் இஸ் none other than கிருஷ்ணா. கிருஷ்ணரும் பாகவதம் வேற வேற இல்ல. கலியுகத்துல கிருஷ்ணன் பாகவத ரூபத்தில் இருக்க. இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணன் தான், பகவான்ல இருந்து வேற இல்ல. அந்த பாகவத்துல இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கு. யசோதம்மா பிரமிச்சு போனா, இது யாரு? இது ஏதாவது தேவதையா இருக்குமோ, இல்ல நாராயணனா இருக்குமோ, விஸ்வரூபமா இருக்குமோ, யாருன்னு தெரியலையே. பயந்து போனா, குழம்பி போயிட்டான். யசோதம்மா குழப்பமே தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, திடீர்னு உங்க குழந்தை வாய்க்குள்ள பிரபஞ்சமே தெரிஞ்ச அப்படி இருக்கும், மயக்கி விழுந்துருவோம். யசோதம்மாக்கு மயக்கமே வந்துருச்சு. கிருஷ்ணர் பார்த்தாரு, இனி அம்மா பயந்து போயிடுவான்னு அப்படியே மறைச்சிட்டார். எப்படி? பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. 7th chapter verse number 25. நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிரதக மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்வியம். கிருஷ்ணர் கடவுள் இருக்கார் இல்லையா, பகவான் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா. யோகமாயாங்கிறது ஒரு கர்டன் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு கர்டன் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிருஷ்ணரை பார்க்க முடியாது இல்லையா. இங்க ஒரு திரை போட்டிருந்தா இந்த கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அந்த திரையை ரிமூவ் பண்ணாதான் பார்க்க முடியும். இங்க ஒரு திரை இருந்ததுன்னா அந்த திரை போட்டிருந்தா கிருஷ்ணரை பார்க்க முடியாது, அந்த திரை எடுத்தாதான் பார்க்க முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவர் இந்த பூமியில வரும்போது எல்லாருக்கும் அவர் தன்னை காமிச்சுக்கணும் அவசியம் இல்ல, யோகமாய திரையினால மறைச்சுருவார். மூடோயம் நாபிஜானாதி, those who are atheistic, non-believers, fools, அவங்களுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்தின அவசியம் இல்லை. முட்டாள்கள், அறிவியலிகள், நாத்திகர்கள்,
அவங்களுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்தின அவசியம். கிருஷ்ணா இஸ் அன்போர்ன். அச்சா, கிருஷ்ணா இஸ் அன்போர்ன். சாஸ்திரம் செய் கிருஷ்ணா இஸ் அன்போர்ன். அச்சா, சாஸ்திரம் சொல்லுது கடவுள் பிறப்பற்றவர். அச்சா, ஆனா பிறந்திருக்கு, யசோதா குழந்தையா இருக்கு. அப்போ பிறப்பற்றவர் பிறப்பது போல் இருக்கின்றது. அவ்வியம் அழிவற்றவர். ஆனா இப்ப கிருஷ்ணர் இங்க இல்ல, மறைஞ்சிட்டேன். இப்ப கிருஷ்ணர் இங்க நம்ம கண்ணு முன்னாடி இல்ல, மறைஞ்சிட்டாரு. அதனால கிருஷ்ணர் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து நம்ம கண்ணுக்கு தோன்ற மாதிரி இருக்கு, மறைகிற மாதிரி இருக்கு. ஆனா சூரியன் தோன்றதும் இல்ல, மறைறதும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. நம்ம பார்வைக்கு வந்து போகுது, அதனால சூரியன் தோன்றது மறையுதுன்னு சொல்றோம். கடவுள் நித்தியமா இருக்காரு. அவர் இந்த பூமியில வராரு, மறைகிறார். அதனால அவர் தோன்றாரு, மறைகிறார். அச்சா அச்சா அவ்வியா. அவர் பிறப்பற்றவர், அழிவற்றவர். அதனால அவரு அந்த யசோதாமாவுக்கு வந்து வாயில எல்லாம் காமிச்சுன்னா பயந்து போனா, அப்ப கிருஷ்ணர் அப்படி மறைச்சிட்டாரு, யோகமாயத்தினால மறைச்சிட்டு. அப்புறம் யசோதாவும் பாக்குற வாயில ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலி நான் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கேன், பகலே பரவாயில்ல கனவு காண அனுஷ்டம் போல இருக்கு. ஏன் குழந்தை வாயிலையாவது அண்ட சராசரம் தெரியுது. பிரபஞ்சங்களை பார்த்தனா நான் கண்ணை முடிச்சுட்டே தூங்கி இருக்கேன். அப்போ யசோதா என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அது என் குழந்தை, இந்த கிருஷ்ணா வந்து என் குழந்தை. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ரெண்டு விதமா தன்னை மறைச்சுக்குவார். பகவான் இந்த பூமியில இருந்த போது சிசுபாலன், தந்தவக்கரன், ஜராசந்தன், காளையவனன், கம்சன், பவுண்டரகன், நரகாசுரன், இவங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார். துரியோதனன். ஆனா அவங்களுக்கு பகவான தெரியல. ஏதோ மாயக்கண்ண, ஏதோ யதுகுலத்தை சேர்ந்தவர், இல்ல ஆயகுலத்தை சேர்ந்தவர், இப்படிதான் தெரிஞ்சு. ஆனா பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, பீஷ்மர், வசுதேவர், தேவகி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பகவான தெரிஞ்சார். அவரு பகவான தெரிஞ்சார். யசோதாமாவுக்கு நந்தகோபுருக்கு குழந்தையாவே தெரியல. அப்ப கிருஷ்ணர் ரெண்டு விதமா வரைச்சுட்டார். பக்தர் அல்லாதவங்களுக்கு மாயைங்கிறது இல்லையா, மாயை வந்து ஒரு கரண்ட் மாதிரி. மாயா அப்படின்னு சொன்னா அது இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன், which is not or illusion. மாயா மீன்ஸ் illusion. சோ கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் வந்து இப்ப கரண்ட் சப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் வந்து நீங்க வந்து கோல்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். கரண்ட் வந்து சப்ளை பண்றது ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள போகும்போது கூல் ஆகும், ஓவன்ல போகும்போது ஹீட் ஆகும். ஒரே கரண்ட் தான். ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள போகும்போது அது கூலிங் பண்ணி கொடுக்குது, அந்த கரண்ட் வந்து ஓவன்ல கனெக்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணி கொடுக்குது. அது மாதிரி கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து, கிருஷ்ணாவுடைய எனர்ஜி வந்து இன்கான்சிவபிள் பொட்டன்சி, அச்சிந்திய சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து எல்லையற்றது. அது பக்தர் அல்லாதவங்களுக்கு ஒரு மாயையா தெரியும், குழப்பமா இருக்கும், ஒன்னும் புரியாது. பக்தர்களும் மறந்துடுவாங்க. அங்க வந்து கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும். யசோதாமாவுக்கு வந்து கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிச்சது அந்த குழந்தையா நினைச்சதுனால. இப்போ ஒருவேளை யசோதாமாவுக்கு கிருஷ்ணர் கடவுள் தெரிஞ்சு படுத்தினா என்ன பண்ணுவாங்க? யசோதாமாவுக்கு கிருஷ்ணர் கடவுள் தெரிஞ்சு படுத்து, அவர் தான் நாராயணர், அவர் தான் மகாவிஷ்ணு தெரிஞ்சு படுத்து, அப்ப என்ன பண்ணுவாங்க? அவர் அப்படியே பூஜை மண்டபத்தில் உட்கார வச்சு பூஜை எல்லாம் பண்ணி, கிருஷ்ணா என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை குழந்தைய நினைச்சிட்டேன், நீ கடவுள் என்ன ஆசீர்வாதம் பண்ணு, என் பாவத்தை போக்கிடுலாம் பிரேயர் பண்ணுவேன் இல்லையா? ஆனா யசோதாமா அதை விரும்பல. யசோதாமா கிருஷ்ணர் தன் குழந்தையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. கிருஷ்ணரும் அதை விரும்பல, யசோதாமா குழந்தையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் அன்பு பரிமாற்றம், லவ் அண்ட் அஃபெக்ஷன், ரெசிப்ரோகேஷன். கிருஷ்ணருக்கும் யசோதாமாக்குள்ள அன்பு பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது யோகிகளுக்கும் கிருஷ்ணருக்கும் கிடையாது, ஞானிகளுக்கும் கிருஷ்ணருக்கும் கிடையாது. ஒருத்தர் யோகா பண்ணி கடுமையா தவம் பண்ணலாம், அவர் வந்து கடவுள் உருவம் இல்லைன்னு தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அவருக்கும் கடவுளுக்கும்? ஒரு யோகா பண்றவருக்கும், ஒரு தியானம் பண்றவருக்கும், ஒரு சாஸ்திரம் படிக்கிற ஞானிக்கும் கடவுளுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவங்க வேணா கடவுளை கற்பனை பண்ணிக்கலாம், அவர் அப்படி இவர் இப்படி. ஆனா பக்தர்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் எப்பவுமே உறவு இருக்கு. யசோதாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் அம்மா குழந்தைங்கிற உறவு, அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நண்பர்கிற உறவு, ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும்
கணவன் மனைவியின் உறவு. கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும் காதலன் காதலியின் உறவு. கிருஷ்ணருக்கு தாருகனுக்கும் எஜமான சேவகன்கிற உறவு. ராமருக்கும் ஹனுமானுக்கும் எஜமான சேவகங்கிற உறவு. ராமருக்கு சீதைக்கும் கணவன் மனைவிங்கிற உறவு. ராமருக்கும் தசரதருக்கும் தந்தை பிள்ளை உறவு. ராமருக்கு லட்சுமணனுக்கும் சகோதரங்கிற உறவு. ராமருக்கும் குகனுக்கும் நண்பன்கிற உறவு. ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நண்பர்கிற உறவு. அப்ப பாரபட்சமே இல்லையே. சுக்ரீவன் ஒரு வானரம், இதை சேர்த்திக்க வேண்டாம். குகன் ஒரு வேடன், நீச்ச குலத்துல பிறந்தவன், சேர்த்திக்க வேண்டாம். விபீஷன் ராட்சசன், சேர்த்திக்க வேண்டாம். நோ. ராமாவுக்கு 4 சகோதரர்கள் ராமரோட சேர்ந்து, ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகனா. ராமர் காட்டுக்கு போக குகனை பாக்குறாரு. குகா, உம்மோடு நாம் 5 ஆனோம் சொன்னேன், நீ எனக்கு 5வது சகோதரன். குகன் ஒரு வேடன், காட்டுல மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு சாதாரண குலத்துல பிறந்தவன். ராமர் குண பார்த்து சொன்னார், நீ என்னுடைய சகோதரன். அப்புறம் கிஷ்கிந்தல போய் சுக்ரீவனை பார்த்தாரு. சுக்ரீவா, உம்மோடு நாம் 60 ஆனோம், என்னுடைய 6வது சகோதரன். ஒரு வானரம், வா நரா. நரானா மனுஷன், இது மனுஷனா மிருகமா? வா நரா, கிங் நரா. there are different planets out there. இப்ப நிறைய கிரகங்கள் இருக்கு. நம்ம பூலோகத்தில் இருக்கோம். இந்த பூலோகத்துல மனுஷங்கன்னு சொல்றோம். தேவலோகத்துல வாழ்றவங்க தேவர்கள். கிண்ணரா அப்படின்னு ஒரு பிளானட். நரா மீன்ஸ் மனுஷன். கிண்ணரானா எந்த மாதிரி மனிதர்கள் சொல்ல முடியாது. கிம் புருஷா, புருஷா மீன் பர்சன். கிம் புருஷா எந்த மாதிரி நபர்கள் சொல்ல முடியாது. கிண்ணர, கிம் புருஷா. வானரா, இது மனுஷனும் இல்ல மிருகம் இல்ல, வானரா. ஆனா ராமர் சொன்னாரு, சுக்ரீவா நீ என்னோட 6வது சகோதரன். விபீஷண ராட்சசன். விபீஷணா ராட்சசன், ராவனுடைய சகோதரன். விபீஷணன் சரணாகதின்னு வந்தாரு. விபீஷணா உம்மோடு நாம் 7வது சகோதரன் சொன்ன. எந்த பாரபட்சம் இல்ல. நீ ராட்சசனா, வானரமா, சாதாரண குலத்துல பிறந்தவனா, என்ன சரணாகதின்னு வந்துட்டா நான் உன்னை ஏத்துக்குவேன். இதை கிருஷ்ணன் சொல்ல மட்டும் இல்ல, செய்யற. இந்த தமிழ் சினிமால ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்றதா செய்வேன், செய்யறதா சொல்லுவேன். அது கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தது. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றதா செய்யறதா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகவத்கீதை 9th சாப்டர்ல, மாம் கி பார்த்தவ பாஷ்ரித்ய ஏபீஷு பாப்பயோனியா ஸ்திரியோ வயசு ததா சூத்ரா தேபியாந்தி பராந்ததி. அர்ஜுனா, என்னை யார் வேணாலும் அணுகலாம். அர்ஜுனா, என்னை யார் வேணாலும் அடையலாம். பெண்கள், வியாபாரிங்க, இலிகுலத்துல பிறந்தவங்க, சூதரர்கள், யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். ஐ எம் ரெடி, அவங்களை ஏத்துக்க தயாரா இருக்கு. இது பகவத்கீதை சொல்லியிருக்காரு. அது பிராக்டிகலாவும் செய்யற. அதனால பகவானுக்கும் பக்தனுக்கும் எப்பவுமே ஒரு அன்பு பரிமாற்றம் உண்டு. இது பக்தி இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். பக்தி இல்லாதவங்களுக்கு புரியவே புரியாது. கிருஷ்ணர் என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு புரியாத புதிராத இருப்பார். அப்போ பேக் டு ஸ்டார்டிங். முதல்ல சொன்னேன் இல்லையா, முதல்ல என்ன சொன்னேன்? கடவுளை மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ அல்லது பௌதிக அறிவு கல்வியை கொண்டோ, பௌதிக மெட்டீரியல் நாலேஜ் வச்சுக்கிட்டோ, மெட்டீரியல் மைண்ட் இந்த புத்தியை வச்சுக்கிட்டோ, இல்ல என்னுடைய ரிசர்ச், நான் பெரிய ஸ்காலர், ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குவேன், இதெல்லாம் உதவாது. பக்தி பண்ணும்போது கிருஷ்ணர் அவர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். யசோதம்மாக்கு வெளிப்படுத்தினார், அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு டிவோட்டி, எவ்வளவு பக்தர்கள். அதனால பகவானுடைய கருணையை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா, அவர் கருணை நமக்கு வேணா பக்தி செய்யணும். இதுதான் இந்த யுகத்துக்கான யோகா. வேற எந்த யோகா என்னால பண்ண முடியாது. சரி, இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு தான் உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க. அடுத்த ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. என்னது? எல்லாரும் எந்திரிச்சு தலை குப்புற நில்லுங்க 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் கொடுக்கான யோகா என்னது? இந்த செவரில் முட்டாம தலை குப்புற நிக்கணும். முதல்ல என்னால பண்ண முடியும், அப்புறம் உங்களை பண்ண சொல்றேன். 2வது, நீங்க கடவுளை நினைக்கணும், ஆனா உருவமே நினைக்க கூடாது. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. 2வது, ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் தலை குப்புற நில்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உட்காந்துக்கோங்க, பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கோங்க. செவத்துல சாயக்கூடாது. சேர் கொடுக்க மாட்டேன், செவத்துல சாயக்கூடாது. பத்மாசனத்துல உட்காந்துட்டு கீழே சமணம் போட்டு உட்காந்து கண்ணை மூடிட்டு கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தியானிக்கணும். எவ்வளவு பேரால பண்ண முடியும்? கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஆனா தியானம் பண்ணணும். முதல்ல நான் தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் இங்க பாதி பேர் தூங்குவாங்க. கொரட்டையெல்லாம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதே நான் சொல்றேன்,
நீங்க தலைவப்புற நிக்க வேண்டாம், நீங்க கடவுள் குருவெல்லாம் தியானிக்க வேண்டாம், நீங்க கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க. கீழே கூட உட்காரணும் இல்ல, சேர்லயே உட்காந்துக்கோங்க. கண்ணை 3 நாள் சரி 3 நாள் சரி இது கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க. அப்ப யோசிக்க கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? கிருஷ்ணர் வந்து மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நேரத்தில் இருப்பார். கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும், தலைமுடியில சுறுசுறுடா இருக்கும். அவர் என்றும் மாறாத வைஜந்தி மாலை போட்டிருப்பார். மார்பிள சீரஸ்டு குறி இருக்கும், கழுத்துல கௌஸ்தூமி இருக்கும், மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை உடுத்திருப்பாரு. யசோதாமா வந்து தலையில ஒரு மைப்பீலி வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு அங்கமா இன்ச் இன்ச்சா, இன்ச் பை இன்ச் அங்கமா கிருஷ்ணரை தியானிக்க. இப்ப எது ஈஸி? சரி சுவாமி, அதுவே கஷ்டமா இருக்கு, கிருஷ்ணரை தியானிக்க முடியலையே. அப்ப பிரபுபார் ஒரு வழி சொல்லி கொடுத்திருக்க. என்னது? இந்த ஜெபமாலை வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த நாம வச்சுன்னா கிருஷ்ணரை பார்த்துடலாமா, உணர்த்தலாமா? அடுத்த கேள்வி. அடுத்த ஒன்னு கேள்வி கேட்டுருவாங்க, இப்படி நாம ஜெபம் பண்ணா கிருஷ்ணரை உணரலாமா? முடியுமே. இப்போ வந்து இன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணிருக்கீங்க? பிரசாத் ஸ்வீட் என்ன ஸ்வீட்? கிருஷ்ணர் பிரபு இன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணிருக்கீங்க? பீட்ரூட் ஹல்வா. வெரி குட். இன்னைக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணன் பிரபு வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அவர் வந்து எனக்கு வந்த உடனே பீட்ரூட் ஹல்வா ஒரு கப் கொடுத்துட்டாரு. மற்றவங்க 2 சாப்பிட்டு நீங்க சாப்பிடுன்னு கொடுத்துட்டாரு. வச்சுக்கோமே என்ன சொல்றதுக்கு. பீட்ரூட் ஹல்வா கொடுத்தாரு. நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு கிருஷ்ணன் பிரபு வந்து ஒரு பீட்ரூட் ஹல்வா கொடுத்தாரு, ரொம்ப சூப்பரா இருந்தது, பயங்கர டேஸ்ட். அப்படி நாக்குல வச்சு அப்படியே உள்ள போயிடுது, அப்படியே ஸ்வைங்கின வலிக்கு உள்ள போயிடுச்சு, மறக்கவே முடியல அந்த ஃபீலிங். நீங்க கேக்குறீங்க எப்படி இருந்தது? அது எப்படி இருந்தது என்னால சொல்ல முடியாது, நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்னால சொல்லலாம் முடியாது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, அதை ஃபீல் பண்ணலாம். நான் பீட்ரூட் ஹல்வா சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்களும் பீட்ரூட் ஹல்வா சாப்பிடணும். கரெக்ட் தான் அவர் சொன்னது, இது நாக்குல வச்சோடனே ஸ்வைங்கின வலிக்கு உள்ள போயிடுச்சு. அந்த மாதிரி நான் சொல்லி எவ்வளவு நேரம் பேசினாலும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப தெய்வீகமானது, மிக உன்னதமானது. இது வந்து எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது. பகவான் நாமம் வித்தியாசம் இல்ல. இந்த சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லலாம், எல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா எப்படி இது சொல்லி பாருங்க தெரியும். ரோபா என்ன சொன்னாரு ஒரு கிளாஸ்ல, யூ சாண்ட் ஹரே கிருஷ்ணா, யூ ஃபீல் த டிஃபரன்ஸ். ஆர் யூ கேன் சாண்ட் டேவிட் டேவிட் டேவிட். வாட் யூ கேன், யூ கேன் ட்ரை இட். நீங்க வந்து டேவிட் டேவிட் சொல்லி பாருங்க, அதுல என்ன கிடைக்குது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். அப்போ பிரபுபாதர் வந்து அதை ரியலைஸ் பண்ணி அதை அனுபவிச்சு நம்ம கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணன் நாம ஜெபம் பண்ணும்போது நமக்கு ரியலைசேஷன் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் கிடைக்கும் சாண்டிங் பண்ணோம். சோ ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் இந்த ஒரு மாலை ஃபுல்லா சொல்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம. இந்த சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு? பகவானுடைய கிருஷ்ணருடைய ரூபம், அவரது லீலைகள், அவருடைய தரிசனம் எல்லாம் நம்ம உணரணும்னு சொன்னா இந்த புலன்கள் தூய்மை அடையணும். கண்ணு, காது, மூக்கு, மனசு எல்லாம் தூய்மை அடையணும். அது எப்படி தூய்மை அடையும்? இந்த உடம்புலயே ரொம்ப முக்கியமான உறுப்பு, நம்ம புலன்கள்லயே ரொம்ப முக்கியமானது எது? நாக்கு இல்லையா? நான் வந்து இன்னைக்கு கிருஷ்ணன் குரு ஒரு அல்வா கொடுத்தாரு, வாயிலே வைக்க முடியல. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்ககிட்ட, இந்த அல்வா சாப்பிடுங்கன்னு. ஐயா தொட்டுறாதீங்க, வாழ்க்கையை வெறுத்துருவீங்க இல்லையா? ஆனா டேஸ்டா கொடுக்கும். அப்போ நாக்கு சொல்லுது, அப்போ அந்த நாக்கு சொல்லுது எஸ் ஹரே கிருஷ்ணா. அந்த நாக்கு வந்து சொல்லுது இவ்வளவு டேஸ்டா இருக்கு, அதை ரியலைஸ் பண்றோம். அந்த மாதிரி நாக்கு வந்து தூய்மை அடையும் போது எல்லா புலன்களும் தூய்மை அடையும். நாக்கு வந்து பிரசாதம் சாப்பிடுறது, நாம ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னை தானே வெளிப்படுத்துவார். நம்ம கடவுளை தேடி எல்லாம் போக வேண்டாம். கடவுள் எங்க இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு, எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல நாம ஜெபம் பண்ணா கிருஷ்ணா வில் ரிவீல் டு அஸ். பகவான் நமக்கு
தன்னை வெளிப்படுத்துவார். அதனால இந்த ரொம்ப ஆஸ்பீசியஸ் டே தாமோதர மாதத்துல ரொம்ப மங்கள வாய்ந்த மாதத்துல பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் வந்து தீபம் ஏற்றுனா நம்ம வாழ்க்கையில அறியாமை போயிடும், இருள் போயிடும். தீபம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. அது மாதிரி கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாம இருக்க முடியாது. அப்போ நம்ம இதயத்துல பகவான் நம்மளால உணர முடியும். எல்லாம் தீபம் ஏற்றி பகவான் வர்ஷிப் பண்ணலாம். அப்புறம் பகவான் பற்றி பாடலாம், கேட்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், ஜெபமாலை வாங்கி போய் வீட்டுல சாண்டிங் பண்ணலாம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணர் கடவுள் நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படிங்கறத உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.